வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட அதிசார பயிற்சி தாங்க. ஸோ இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31 வந்து குரு பகவான் கடக ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த பயிற்சி வந்து கிட்டத்தட்ட 86 நாட்கள் வந்து நீடிக்குது. ஸோ அகெயின் வந்துட்டு ஜான்வரி 24 மீண்டும் வந்துட்டு வக்ர நிலையை அடைஞ்சிட்டு அவர் வந்துட்டு கடகத்துக்கே வந்து பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ இந்த பயிற்சி, அதாவது இந்த 86 நாட்கள் வந்துட்டு மேஷ ராசி நேயர்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வருடம் அகெயின் டிசம்பர் 5 வந்துட்டு ராகு கேது பயிற்சிகளும் நடக்குது. ஸோ இது தனித்தனியாக நம்ம பார்க்காம இந்த 86 டேஸில் வந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சி ப்ளஸ் இந்த குருவோட பயிற்சி, சனியோட பொசிஷன், இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு மேஷ ராசிக்கு இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கடகத்தில் இருந்த குரு வந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அதாவது உங்கள் ராசிலேருந்து 4வது வீட்டில் இருந்த குரு இப்போது வந்து 5வது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ பொதுவாகவே 5வது இடம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பூர்வீகம், உங்களுடைய இன்டெலிஜென்ட், அதேமாதிரி காதல், அப்புறமே ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறமே குழந்தைகள். ஸோ இது மாதிரி விஷயத்த வந்து குறிக்கிறது தான் 5வது இடங்க. ஸோ யூஸ்வலாக குரு வந்து அங்கே போகிறது வந்துட்டு கேதுவோட சாரத்திலே இருக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கும், ஸோ என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைகளுடைய படிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ஏன்னா குரு 5ல் போகிறாரு, அதுவும் கேது சாரத்தில் இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இல்லை குழந்தைங்க வந்துட்டு எக்ஸாமை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு அனுகூலமான டைமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு டீப் அனலைஸ் பண்ணுறது, டீப் நாலேஜை கெயின் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதேமாதிரி பூர்வீகம்ன்றதுக்கு தொடர்பான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த டைம் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி காதல் உறவுகள், 5வது இடம் காதலை பற்றி சொல்கிற இடமும் 5வது இடம் தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக லவ்வில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான சிந்தனை வந்துட்டு இந்த டைம் கிடைக்கும். ஸோ உங்களோட கிளாரிட்டி ஆஃப் விஷயம், உங்களோட லவ்வில் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியை வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கவே செய்வார். கூட இருக்கிற கேது பகவான், கேது எப்பவுமே ஞானக்காரகன் தாங்க. அந்த ஞானத்தை வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ், எங்கே நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் குரு ப்ளஸ் கேது காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன், இந்த இடத்துல குரு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ஈகர் இருக்கும் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு முன்யோசனையோடு வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ அவசரமாக எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சில சமயத்தில் வந்து தவறான முடிவுகளை வந்துட்டு இந்த குரு பகவான் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனில் கொடுக்க தான் செய்வார். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டும் நேயர்களே. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 9 மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதி 5ல் இருக்கிறது வந்துட்டு இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான டைமாக தான் நம்ம சொல்லுவேன், எஸ்பெஷலி மேஷ ராசி நேயர்களுக்கு. ஸோ 5வது இடம் 5ல் இருக்கும் குரு வந்துட்டு இருக்கிற இடத்த வந்து விட அவருடைய பார்க்குற இடத்த யூஸ்வலாக ரொம்ப மேன்மை அடைய செய்வார். ஸோ அதன் வரிசையை வந்து அவர் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை முறையே வந்து உங்களுடைய ராசிலேருந்து 9வது இடத்துக்கும் 11வது இடத்துக்கும் மற்றும் லக்னத்துக்கும் வந்து கொடுக்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக குழப்ப நிலைகள்லேருந்து மீண்டு ஒரு தெளிவான சிந்தனையை வந்துட்டு குரு உங்களுக்கு கொடுக்கவே செய்வார். அதே மாதிரி ஆன்மீக பயணங்களில் வந்து மேற்கொள்கிறவங்க, இல்லை தொலைதூரத்துலேருந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரவங்க, இல்லை மேற்படிப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக குரு கொடுக்கவே செய்வாருங்க. ஸோ இந்த 86 டேஸ் வந்துட்டு வெரி பாசிட்டிவ் சைட் ஆஃப் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைடு தான் நேயர்களே. அதே மாதிரி குரு வந்துட்டு அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிலேருந்து 11வது இடத்தை பார்க்குறாருங்க. ஸோ இத்தனை நாள் எல்லா தொழில் புரிஞ்சவங்களுக்கு ஒரு லாப நோக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், பட் பொறுப்புகளோட கூடிய ஒரு ரெகக்னிஷன் இந்த டைமில் கண்டிப்பாக கிடைக்கும் நேயர்களே. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய லக்னத்தை பார்க்குறது, அதாவது உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால தெளிவில்லாத இருந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மிகுந்த ஒரு மேம்பட்ட
தனிப்பட்ட மக்களாக வரத்துக்கு இந்த டைம் வந்து இந்த குரு உதவியே செய்வார். யூஸ்வலாக செல்ஃப் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கவே செய்வார். மற்றபடி இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வந்து உங்களுடைய கேது பகவான் சிம்ம ராசிலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி கும்பத்தில் இருந்த ராகு உங்களுடைய மகர ராசிக்கு, அதாவது 11வது வீட்டில் இருந்த ராகு 10வது வீட்டுக்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி குட் பாசிட்டிவ் சைன். ராகு எப்பவுமே உபஜய ஸ்தானத்தில் வந்துட்டு பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்கள் ராசிலேருந்து 10வது இடத்துல வந்து ராகு பயிற்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும், இல்லை வீடு மாற்றம் இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தொழில் புரிவோர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டத்தை நான் பார்க்குறேன். அதே மாதிரி ராகு 10ல் இருக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன், நாலேஜ் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், உங்கள் தொழில் துறையில் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், ரெகக்னிஷன் மூலியமாக ஒரு ப்ராஃபிட் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்கவே செய்வார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ராகு வந்து நார்மலாக என்ன மாதிரி ஒரு பிளானட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியாவை கொடுக்கறது, ஏஐ, நியூ டெக்னாலஜியை கொடுக்கறதுனால தொழில் புரிவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டு அதன் மூலியமாக ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதற்கேற்றாற் போல் குரு வந்து 11வது இடத்துல பார்க்குறாரு. அதாவது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிலேருந்து 11வது இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக மேன்மை அடையவே செய்யும். ஸோ இத்தனை நாள் பொறுப்புகள் இருக்க செய்யும். இந்த சனி 12ல் இருக்கிறதுனால, 7 சனியில் நீங்கள் இருக்கிறதுனால பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு காலநிலையாக தான் நான் இப்போ பார்க்குறேன். மற்றபடி வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு நல்ல ஒருக்காக வேண்டியிருக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகணும், ஒரு பெரிய ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் சேஞ்ச் ஆகிறது இந்த காலகட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு. மற்றபடி சனி பகவான் 12ல் இருக்கார், 7 சனியில் இருக்கார். ஸோ சில சமயத்தில் வந்து அலைச்சல், சம்டைம்ஸ் வந்து செலவுகள் இருக்கலாம். அந்த செலவுகள் வந்துட்டு ஒரு பொறுப்பான செலவுகளாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி வந்து தேவையற்ற செலவுகள் கொடுக்க மாட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய தூக்கமின்மை. இதை நீங்கள் கவனத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் நேர்களே. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா குருவோட பயிற்சியும், கேது, ராகு மற்றும் சனியோட பயிற்சியை பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள், அதாவது படிப்பை நோக்கி இருக்கிற குழந்தைகள், இல்லை வெளிநாட்டை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த 86 டேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். வேலை வாய்ப்பு கொடுக்கும், அதே மாதிரி இடமாற்றம் கொடுக்கும், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை கொடுக்கும், தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு உங்களை வந்து கண்டிப்பாக சேரும். குழந்தைகள் படிப்பில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் மேஷ ராசிக்கு அதிசார பயிற்சியோட குரு கொடுக்கவே செய்கிறாரு நேர்களே. நன்றி நேர்களே, இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற விஷயத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.